திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள், சிவாய நம என்று சொல்லி மகிழுங்கள். அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நாள்தோறும் நல்லதே பேசுங்கள், நல்லதே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவானின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அருமையாக வாழ்வீர்கள், அருமையாக வாழ்வீர்கள், அருமையாக வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருக்கருப்பரியலூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்றும் நாம் திருக்கருப்பரியலூர் சிந்தித்தோம். இன்று ஏழாம் திருமுறை சுந்தரர் பெருமானாலே, சுந்தரமூர்த்தி பெருமானாலே பாடப்பெற்றது 4வது பாடல். விருந்தாய சொன்மாலை கொண்டு ஏத்தி வினை போக வெளிதோறும் கருந்தாள வாழை மேல் செங்கனிகள் தேன் சொரியும் கருப்பரியலூர் குறுந்தாய முள்ளையிற்று கோல் விளையாடவளோடும் கொடி கோயில் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவரே. கல்வியிலே வெல்ல அடியார்கள் புதியனவாகிய பல சொல்மாலைகளை கொண்டு புகழ்ந்து நாம் செய்த வினையெல்லாம் நீங்க பெறுமாறு வேலிகள் தோறும் பசியே அடியினையுடைய செவ்வாழைகளின் மேல் செவ்விய பழங்கள் சாற்றை சொரிந்து நிற்கின்ற அப்படிப்பட்ட திருக்கருப்பரியலூரிலே உள்ள கொகுடி கோயிலில் இளையவாகிய கூறிய பற்களையும் வரிசையாகிய வளைகளையும் உடையவளாகிய உமாதேவியோடும் எழுந்தருளிருக்கிற பெருமானை நம்முடைய வினை நீங்க நாம் மனத்தினால் நினைத்த போது அவன் நமக்கு இனியனாக தன்மை இனியனாகிய தன்மை சொல்லுதற்கு அரிது. விருந்து என்பது புதுமை. செய்யுள் உறுப்புகளிலே ஒரு பகுதியாக 8 வகையான வனப்புகளிலே உள்ளது. அது யாப்புக்களை புது வகையிலே தொகுப்பது என்பது தொல்காப்பிய செய்யுள் நூற்பாக்கள் உரைகளாலே தெரியும். அதனாலே திருப்பதிகங்களும் விருந்து என்னும் வனப்பினராக அறியப்படும். வினை போகே என்னர் செங்கனிகள் என்றமையினாலே அது செவ்வாழை குருந்து என நெளித்தலாயிற்று. குருத்து என்பது குருந்து என வந்தது. அப்பொழுது விழுந்து முளைத்த பல்லுடையார் எனப்படுபவள் குருத்து. இந்த திருப்பாடலில் பாமாலையால் வழிபடுதல் சிறந்தது என்பது அருளப்பட்டது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கருப்பரியலூர் சென்று குற்றம் பொறுத்த நாதரை வணங்கி
நம் குற்றமெல்லாம் நீங்க பெற்று நல்வாழ்வு வாழ்வோம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வழிபடுவோம் என்று கூறி வளம் பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.